நாங்கள் ம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒரு தாக்குதல்களை ஆரம்பித்து, இப்பொழுது பல நாட்களை கடந்து அந்த தாக்குதல் தீவிரமடைந்து கொண்டு செல்கிறது. அண்டைய நாடுகள் மீது மேற்கொண்ட ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை கடந்து இப்பொழுது 4000 கிலோமீட்டர்களை தாண்டி ஒரு தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. அதுபோன்று பல தாக்குதல்களை ஈரான் நடத்தப் போவதாகவும் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப் போவதாகவும் எச்சரித்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களது அறிவிப்பாளர், ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே. சரி, இந்த தாக்குதல்கள் பற்றி நாங்கள் நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது தாக்குதல்களை பார்த்தால் வித்தியாசமான கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அண்டைய நாடுகள், அதாவது குறிப்பாக சவுதி அரேபியா, கட்டார், பாரன் போன்ற நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்க படைத்தளங்கள் மீது பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்பொழுது அதை கடந்து டியாகோ கார்ஷியா என்ற, அதாவது பிரிட்டனின் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும் ஒரு படைத்தளம் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. 2 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. அது ஒரு ஏவுகணை அங்கு செயலிழந்து விட்டது, மற்ற ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக. இப்பொழுது அதாவது டியாகோ கார்சியா என்பது இலங்கைக்கு கீழாக சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற, மொரீசியஸுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு தீவு. அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவு. பிரித்தானியாவின் ஆளுகையின் கீழ் இருக்கின்றது. பிரித்தானியா அதனுடைய குத்தகை என்பது முடிந்து இது 2024ஆம் ஆண்டு அதை மொரீசியஸுக்கு கையளித்திருக்க வேண்டும். எனினும் அதை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் அமெரிக்காவின் படைத்தளம் அங்கே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கூட அண்மையிலே தெரிவித்திருந்தார், பிரித்தானியாவின் அந்த முடிவு என்பது ஒரு கோழைத்தனமான முடிவு. அந்த தீவை அவர்கள் மொரீசியஸுக்கு கொடுக்க கூடாது, அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே இந்த B2 என்கின்ற அணு ஆயுத விமானங்கள் கூட, அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானங்களை கூட கொண்டுள்ள நீண்ட ஓடுபாதை, அதாவது பாரமான விமான, அதாவது இராணுவ விமானங்கள் ஏறி இறங்கக்கூடிய ஓடுபாதைகளை கொண்ட ஒரு தளமாக இருக்கின்றது. இந்த தளத்தின் மீதான தாக்குதலின் வெற்றி என்பதை விட இவ்வளவு தூரம் செல்லக்கூடிய நடுத்தர ஏவுகணைகளை அவர்கள் இன்னும் கைவசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. அந்த தாக்குதல்கள் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை விட அது சென்ற தூரம் என்பது நிச்சயமாக இலக்குகள் எங்கும் மாறி தாக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்ச நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. அதற்குரிய ஆளுமை ஈரானிடம் இருக்கின்றதா என்றால் அதனை நாங்கள் ஆமென்றுதான் கூற வேண்டும். என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்தி, மற்றும் அவர்களுடைய கடற்படை தற்பொழுது இந்த குவைத் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உள்ள அமெரிக்க படைகள் பாவித்த தளங்களை தாக்கி இருக்கின்றார்கள் சென்று, அதாவது சிறு படகுகளில் சென்று. அவ்வாறு செய்பவர்கள் தற்பொழுது இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். இன்று கூட இஸ்ரேலில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். ஏறக்குறைய இஸ்ரேலில் 4000 பேர் காயமடைந்ததாகவும் 15 பேர் இன்று வரை நடைபெறுகின்ற போரில் 15 பேருக்கு மேல் உயிரிழந்ததாகவும் இருக்கின்ற பொழுதும், இன்று மையப்படுத்தப்பட்ட நகர் என்பது அவர்களுடைய அணு ஆயுத உலையை கொண்ட நகராகவும், எனினும் அங்கு சனத்தொகை கூடிய இடங்களில் தான் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதே போல இன்னும் ஒரு நகரம், அராட் என்கின்ற நகரமும் இந்த தாக்குதலின் இன்றைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இது அவர்கள் போரை நீடிப்பதற்காக செய்கின்றார்களா அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செய்கின்றார்களா என்பது தெரியாத விடயமாக இருப்பதற்கு காரணம், ஈரானின் கைவசம் என்ன இருக்கின்றது, என்ன அளிக்கப்பட்டது என்கின்ற விவரங்கள் தெரியவில்லை. எனினும் இன்று அந்த டிமோனா என்கின்ற இந்த அணு ஆயுத உலைச்சாலை இருக்கின்ற பகுதியில் 36 பேரும் மற்றும் அராட் என்கின்ற இடத்தில் 30 பேரும் காயமடைந்ததானது அங்கே இஸ்ரேலில் இந்த செய்திகள், சமூக வலைத்தளங்கள் ஊடாக செய்திகள் பரம்பலை தடுப்பதற்கான நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறதை காட்டுகின்றது. அவ்வாறானவர்களுக்கு 5 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற கருத்தியலும் விதைக்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் உங்களுடைய முதல் கேள்வி
கேள்வியின் ஆரம்ப பகுதிக்கு செல்வோமாக இருந்தால், ஆம், நீண்ட தூர ஏவுகணை ஏவப்பட்டு அது இலங்கையை கடந்துதான் செல்ல வேண்டும், அல்ல இலங்கை கடற்பரப்பை கடந்துதான் செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதை வழி உள்ளது. எனவே ம்ஹ்ம். அந்த பகுதியால் பறக்கின்ற விமானங்கள் கூட இனி திசை மாறி பறக்க வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ம்ஹ்ம். நிச்சயமாக ஈரானின் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அருகில் வைத்து தாக்கப்பட்டதற்கும் அமெரிக்காவுக்கு இருந்த பயம், அந்த ஈரானிய கப்பல் சில வேளைகளில் அந்த டியோகா காசியாவை நோக்கி ஏவுகணைகள் எதனையும் செலுத்தலாமா என்கின்றது. ஆனால் ம்ஹ்ம். இப்பொழுது ஈரான் நிரூபித்திருக்கின்றது, எங்களுக்கு கப்பலில் இருந்து செலுத்த வேண்டிய தேவையில்லை, எங்கள் இல்லை. நாட்டிலிருந்தே உங்கள் தளத்தை நாங்கள் அடைவோம் என்று. ஆனால் ம்ஹ்ம். எவ்வளவு கையிருப்பு இருக்கின்றது, எவ்வாறு கட்டமைப்பு இருக்கின்றது, எவ்வாறு இந்த ரேடர் கட்டமைப்புகள், சாதாரணமாக கூறப்போனால் கையிருப்புகள் இருந்தால் கூட தொழில்நுட்ப வசதிகள் செயலிழந்து போனால் சில வேளைகளில் அவர்களால் ஒரு வெற்றியை பெற முடியாது. ம்ஹ்ம். ஆனால் நிச்சயமாக இந்த போர் அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட வேறு விதமாக செல்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ம்ஹ்ம். ஆனால் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக ஈரான் சொல்லியிருந்தது, தங்களெல்லாம் 2000 கிலோமீட்டர்களுக்கு உள்பட்டவையாகத்தான் தங்களது ஏவுகணைகள் இருந்ததாகவும், ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது 4000 கிலோமீட்டர்களை தாண்டி செல்லக்கூடிய வசதி கொண்ட ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருப்பதால், இது ஈரான் இந்த விடயத்திலே பொய் சொல்லியிருக்கிறதா? நிச்சயமாக. தவறான அதாவது வந்து தகவல். அ அ இப்ப நிச்சயமாக இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். இப்பொழுது ம்ஹ்ம். அ அ இஸ்ரேல் எதற்காக ஈரானை அழிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தது என்றால், ம்ஹ்ம். இன்னும் அவர்கள் தயாரிப்புகளை மேற்கொண்டு தங்கள் கையிருப்புகளை பெருக்காமல் இருப்பதற்காக. ஆனால் அவர்கள் போரிடுவதற்கான ஒரு நாடாக அதனை தயாரித்தார்களா என்றால் இல்லை. ம்ஹ்ம். அவர்கள் தற்காப்பு பொறுமைகள், பாரசீகர்கள் என்பவர்கள் பல ஆண்டு காலம் என்று ம்ஹ்ம். கூறாமல் பல நூற்றாண்டு வரலாற்றை கொண்டவர்கள். ம்ஹ்ம். எவ்வாறு யூதர்களுடைய வரலாறோ அவ்வாறுதான் பாரசீகர்களுடைய வரலாறும், பெர்ஷியன் எனப்படுகின்ற அந்த பாரசீகர்களுடைய வரலாறு என்பது பல ம்ஹ்ம். நூற்று ஆண்டுகளை கொண்டது. எனவே ம்ஹ்ம். அவர்கள் தங்களுடைய இனமாக அங்கே 90 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, 90 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள். ம்ஹ்ம். அவ்வாறான ஒரு மக்கள் குழுமத்தை இவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியுமா என்றால் இல்லை. ஆனால் அவர்கள் கூறுகின்ற விடயத்தை விடவும் அவர்களிடம் சேர்த்திறன் இருக்கின்றது என்பதற்கு இன்றைக்கு 21வது அல்லது 22வது நாள் கடந்ததன் பிறகு ம்ஹ்ம். அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறு கூறலாம். அதாவது ம்ஹ்ம். வந்து ஒரு கட்டமைப்பு தலைமைத்துவம் சிதைக்கப்பட்டு இராணுவ பலத்தின் அந்த செயற்பாடுகள் கட்டளை மையம் சிதைக்கப்படுகின்ற பொழுது சில வேளைகளில் ஈடாட்டம் காணப்படும். ஆனால் இவர்களிடையே சில வேளைகளில் அவ்வாறாக இழப்புகள் ஏற்பட்டால் அதனை பிரதியீடு செய்வது என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை கற்பித முறையில் அவர்கள் செய்து வைப்பதால் கூட ம்ஹ்ம். இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் ம்ஹ்ம். இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடந்து அந்த ஏவுகணை அங்கே சென்று விழுமாக இருந்தால் நிச்சயமாக பிரித்தானியா தலையிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் பிரித்தானியாவினுடைய தொழில்நுட்ப மற்றும் இராணுவ உத்தியோகத்தர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த அந்த ம்ஹ்ம். தீவு வாடகைக்கு ம்ஹ்ம். எடுத்தது, அங்கே தமிழர்கள் தான் இருந்தார்கள். அதுதான் மிகவும் கவலை தரும் விடயம். ம்ஹ்ம். தமிழர்கள் ம்ஹ்ம். அதிகமாக இருந்தார்கள். ஆமாம். தமிழர்கள் அதிகமாக இருந்தவர்களை ஒரு இரவிலேயே ஒரு கப்பலில் ஏற்றி, உங்களுக்கு எல்லாருக்கும் நோய் ம்ஹ்ம். வரப்போகின்றது, உடனே புறப்படுங்கள் என்று ஒரு கப்பலில் இந்த கோழிகளை ஏற்றுவது போல ஏற்றி மொரிசியஸுக்கு அனுப்பியிருந்தார்கள். ம்ஹ்ம். அவ்வாறு அனுப்பப்பட்டு அந்த தீவை வெறுமையாக்கி தங்களுடைய படைத்தளத்தை, இது ஒரு உண்மையிலேயே ஒரு நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதற்காக ம்ஹ்ம். பெறுபேறாக அமெரிக்காவுக்கு அந்த இடம் 50 வருடங்களுக்கு பிரித்தானியாவால் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ம்ஹ்ம். பிரித்தானியாவின் நிலைமை என்றால் இல்லை. பிரித்தானியா ம்ஹ்ம். ஏகாதிபத்தியம் விரிந்து சென்று எங்கெல்லாம் கரங்களை நீட்டியதோ அவ்வாறு ம்ஹ்ம். கைப்பற்றிய தீவை சட்ட விதிகளுக்கு மாறாக அமெரிக்காவுக்கு 50 வருடம் கொடுத்து அப்பொழுது ஒரு நீர்மூழ்கி கப்பலை வேண்டியிருந்தார்கள். அது நான் நினைக்கின்றேன் 1967 அல்லது 68ஆம் ஆண்டு. அதன் பிறகு இப்பொழுது இந்த நீதிமன்றம், பிரித்தானியா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது, நீங்கள் அவர்களிடம் அந்த தீவை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று, அது மொரிசியஸுக்கு சொந்தமானது என்று. எனினும் ம்ஹ்ம். இவ்வாறான ஒரு இடத்தில் தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டால் நிச்சயமாக பிரித்தானியா சில வேளைகளில் ஈடுபட வேண்டிய நிலைமையை உருவாக்கும். அதாவது ஒரு உலகப் போருக்கான முஸ்தாய்ப்புகள் அனைத்துமே இங்கே தெரிகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்றது நீங்கள் ம்ஹ்ம். குறிப்பிட்டது போல உல்லாச பயணிகளின் போக்குவரத்துகளை நிறுத்துமாறு கூறியது சில வேளைகளில் பெரிய நகரங்களை மையப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட கொண்டிருக்கின்றது.
ம். சரி. அது ஒரு விடயமாக இருக்கும் பொழுது, இப்பொழுது ஈராக்கிலிருந்து இந்த நேட்டோ படைகள் எல்லாம் விலக ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கனடிய படைகள் கூட அங்கிருந்து வெளியேறி இருக்கிறது. இது ஈராக்கிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படும். ஈராக்கிலே ஈரானுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி அங்கே இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அங்கே ஈரான் முற்றுமுழுதாக அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கு ஏற்ற ஒரு அரசு அங்கே அமைக்கப்பட்டு, அதனால் அமெரிக்காவுக்கு பல நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல நிச்சயமா. இவ்வாறு கூறுங்கள். அதாவது இந்த முஸ்லிம்களிடையே ம்ஹ்ம். ஷியா மற்றும் சுனி முஸ்லிம்கள் என்பவர்கள் 2 பில்லியன் முஸ்லிம்கள். ம்ஹ்ம். அதில் இந்த அ சுனி முஸ்லிம்கள் 90 விழுக்காடும், ஷியா முஸ்லிம்கள் ஒரு 10 விழுக்காடும் தான் சனத்தொகையின் பிரகாரம். ம்ஹ்ம். அவ்வாறான இந்த ஷியா முஸ்லிம்கள் அவர்கள் இருவர்களுக்கும் இடையேயான மாறுதல்கள் என்பன வெகு குறைவாக இருந்தாலும் அது அவர்கள் இணைவதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு இந்த மாறுதல்கள். குறிப்பாக இப்போ இந்த சுனி முஸ்லிம்கள் 5 நேர தொழுகையை மேற்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அந்த 5 நேர தொழுகையை 3 நேரத்துக்குள்ளேயே முடித்துவிடக்கூடிய ஷியா முஸ்லிம்களுக்கு அவ்வாறான சில சலுகைகள் இருக்கின்றன. அதை விட மன்னிக்கவும் விவாகங்கள் போன்ற விவகாரங்களிலும் அவர்களுக்கு வேற்றுமைகள் இருக்கின்றன. ம்ஹ்ம். இவ்வாறான நிலையில் ஈரானும் ஈராக்கும் ஷியா முஸ்லிம்கள். ம்ஹ்ம். அப்பொழுது ஈராக்கில் ஒரு தலைமை மாறுதல் என்பதை விட தனது இனம் தாக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு சில வேளைகளில் உணர்வை தரக்கூடியதாக இருக்கும். ம்ஹ்ம். இதனை இன்னும் ஒரு முறையும் கூறலாம். எவ்வாறு சொன்னால், இப்பொழுது அதாவது இந்த முஸ்லிம் உலகம் ஒன்றுபடாததற்கு இவர்கள் இருவருடைய இணைவும் அந்த ஷியா மற்றும் சுனி முஸ்லிம்களுடைய இணைவுதான் அந்த இணைவதற்கான காரணங்கள் சாத்தியங்கள் இல்லாததான் ஒரு காரணம் என்ற பொழுதும், ம்ஹ்ம். இவ்வாறு நீங்கள் கேட்டது போல ஈரானில் ஒரு அ போரை அமெரிக்கா விதைக்கின்ற பொழுது ஈராக்கு அதுக்கு பாதிப்படையும். ம்ஹ்ம். அதை இவ்வாறும் கூறலாம். 2003ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை ஈராக்கை அமெரிக்கா துவம்சம் செய்ததை ஈரான் பார்த்தது. ம்ஹ்ம். கண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ம்ஹ்ம். ஈரான் அது தொடர்பான கற்பிதங்களை பெற்று மக்கள் அது தொடர்பான அக்கறையை கொண்டிருக்கின்றார்கள். ம்ஹ்ம். இப்பொழுது அங்கே அந்த நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற ஷியாக்கள் ம்ஹ்ம். 2003ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை சில ம்ஹ்ம். வேளைகளில் இந்த படைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் நிச்சயமாக பாதிப்புகள் பெரிதாக இருக்கும் என்றால் அவர்கள் அமெரிக்க நிலைகள் போன்றவற்றை எல்லாம் எதிர்க்கின்ற அல்லது தாக்குகின்ற தன்மைக்கு செல்கின்றார்கள். ம்ஹ்ம். இருந்த பொழுதிலும் அங்கே இருந்த அந்த நேட்டோ மற்றும் கனேடிய படைகள் என்பன வெளியேறியது மிகவும் ஒரு சிறந்த முடிவு. அவர்கள் ஒரு ம்ஹ்ம். சிறு தொகையில் தான் இருந்தார்கள். ம்ஹ்ம். இருந்த பொழுதிலும் அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு என்று சொன்னால், இந்த போரை புறந்தள்ளுதல் என்பது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விடயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ம்ஹ்ம். இதே நேரத்தில் இந்த நேட்டோ விலகியதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நேட்டோ படைகள் மீது தவறுதலாகவோ அல்லது அம் அ ஈரான் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால், இந்த அ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளும் தாக்குதலிலே நேட்டோ படைகளும் பங்கு பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை தவிர்ப்பதற்காக கூட நேட்டோ படைகள் அங்கிருந்து விலகி இருக்கலாம் தானே? இல்லை, அவ்வாறு இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே நேட்டோ நாடுகளை அதாவது பஞ்சோந்திகள் அல்லது ம்ஹ்ம். கோழைகள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று விழித்திருந்தார். ம்ஹ்ம். கவார்ட்ஸ் என்று. அதாவது ம்ஹ்ம். அவர் அவ்வாறு கூறியதற்கு காரணம் தான் உதவி கேட்டும் நேட்டோ நாடுகள் செல்லவில்லை என்று. ம்ஹ்ம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் கூறுவது போல ஈரான் மாத்திரமல்ல, ஏன் ம்ஹ்ம். மொசாட் செய்யக்கூடாது, செய்துவிட்டு சொல்லக்கூடாது ஈரான் தான் ம்ஹ்ம். தாக்கியது என்று. ம்ஹ்ம். அவ்வாறான அந்த உளவு படைகள் என்பன மிகவும் அந்த போரை கொண்டு செல்வதற்காக இ- இவ்வாறு கூறலாம். இந்த ம்ஹ்ம். போரின் புறம் வேண்டுமென்றால் ஒரு ம்ஹ்ம். யூத தேவாலயத்தின் மீதோ அல்லது யூத சினகாக் அதாவது அவர்களுடைய வழிபாட்டு தளத்தின் மீதோ அல்லது ஜெருசலேம் நகரின் முக்கிய பகுதியிலே இங்கே ஒரு ஏவுகணையை விளை செய்துவிட்டு ம்ஹ்ம். அதன் மூலம் மக்களின் திசை திருப்பலை பெறலாம். ம்ஹ்ம். அவ்வாறானவற்றில் ஆம், நீங்கள் கூறியதில் சில வேளைகளில் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக கூட அது நடந்திருக்கலாம். ம்ஹ்ம். ஆனால் அதை இந்த நாடுகள் நிராகரித்திருக்கின்றன என்றால் அவர்களை பொறுத்தவரையில் இது நீண்டு செல்லக்கூடிய போர் என்பது தெரிந்த ஒரு விடயம். அமெரிக்கர்கள் கூட அதை அறிந்திருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை அறியாதவராக அல்ல, அதை ம்ஹ்ம். மறைப்பவராக செல்கின்றார். ஏனென்றால்
போர் இல்லாமல் வாழ்கின்ற தேசமாக அமெரிக்காவால் எப்பொழுதுமே இருக்க முடியாது. போர் தான் அவர்களின் உயிர் நாடி. அதன் மூலம்தான் அவர்களுடைய பணச்சந்தையாக இருக்கட்டும், அல்லது பெட்ரோல் டாலர் எனப்படுகின்ற எரிபொருளை வைத்து நடத்துகின்ற நாடகமாக இருக்கட்டும், அல்லது பொருட்களின் விலை உயர்வாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவுக்கு இருக்கின்ற கடன் தொகைகளை பற்றி சிந்திக்காமல் அமெரிக்கர்கள் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களை பொறுத்தவரையில் போர் என்பது ஒரு உயிராய விடயம். ஆனால் எந்த போர் வேண்டாம், இவ்வாறான போர்களில் சென்றதெல்லாம் ஜோ பைடன் செய்த தவறு, பராக் ஒபாமா செய்த தவறு, ஜோர்ஜ் புஷ் செய்த தவறு என்றெல்லாம் அவர்களை சாடிய டொனால்ட் ட்ரம்ப் அதே சாடியில் தானே போய் விழுந்து தானே வெளிவர முடியாமல் இப்பொழுது இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதற்கு பிற்புலம் எல்லாம் மதம் மற்றும் அந்த பண கொடுப்புகள், லொபியிஸ்ட் எனப்படுகின்ற, அதாவது இஸ்ரேலியர்களின் அல்லது பெரிய பில்லியனர்ஸ் அவர்களின் பண கொடுப்புகள், அவைதான் இதற்கான காரணங்களாக இருக்கின்றன. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த களம் எவ்வாறு மாறப்போகிறது என்று. தற்பொழுது அவர்கள் அணு ஆலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கார்கள். இது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்க போகிறது. அணு கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன. நடான்ஸ் என்ற ஈரானின் அணு ஆலை மீது தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. அதுபோன்று அதற்கு பதிலடியாக டிமோனா என்ற இஸ்ரேலின் ஒரு அணு ஆலைகள் இருக்கும் இடத்தின் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இதுபோன்று இன்னும் பல அணு ஆலைகள் அமைந்திருக்கும் இடங்கள் மீது அமெரிக்கா இணைந்து தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இது ஒரு அணுவாயுத போராக மாறக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சரி, மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி சுரேஷ் தர்மா. மீண்டும் சந்திப்போம். நன்றி கலைரூபன். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.